Hello friends, welcome to Virtha's Kitchen. Virtha's Kitchen la இன்னைக்கு செய்ய போற ரெசிபி வந்து வேர்க்கடலை வச்சு ஒரு குழம்பு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னன்றத முதல்ல பாத்துறோம். வேர்க்கடலை இந்த மாதிரி நான் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் பிடிக்கரணைன்னு சொல்வாங்க. அதை நான் வேக வச்சு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்காக வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 35 ல இருந்து 40 குள்ள நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். பொரிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய், கடுகு, குழம்புக்காக மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம வேர்க்கடலையை உரிச்ச வேர்க்கடலையை போட்டுக்கலாம். அது வேகிறதுக்காக வேகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இது வேகும் போதே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இது வந்து 5 விசில் வச்சுக்கலாம், அதிலே வெந்துடும். இது 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். குக்கர் வெயிட் போட்டாச்சு. இது ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வேக விடுவோம். குக்கர் வந்து 5 விசில் வந்தாச்சு. இப்போ வெயிட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது கூடவே பூண்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த இந்த கருணைக்கிழங்கை போட்டுக்கலாம். இந்த கருணைக்கிழங்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் வந்து நம்ம பெரிய கருணையை கூட போடுவாங்க, ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலை குழம்போட வைக்கிறதுக்கு. இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக ஒரு தனியா பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து வேர்க்கடலையை கூட நம்ம சேர்த்துடலாம். வேர்க்கடலை இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த வதக்கி வச்ச இந்த காய்கறி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா, அதை வந்து இந்த குழம்போட சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் இந்த குழம்பை கொதிக்க விடலாம். இது இப்போ வந்து வேர்க்கடலை கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சி இருக்கிற வேர்க்கடலை ஊற வைக்கிறத விட ஈரமாக பச்சையாக கிடைக்கிறதுக்கு பாருங்கள். அந்த மாதிரி சீசனில் நம்ம இது மாதிரி வாங்கி குழம்பு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலக்கி கொதிக்க விடலாம். கொதிக்கிறப்போ கொஞ்சம் நேரம் மூடி வேக விடலாம். இந்த வெங்காயம் எல்லாமே கொதித்து மிளகாயோடைய வாசனை எல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கேற்ப காரமும் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாடை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க தேவையில்லைன்னா விட்டுடலாம். தேங்காய் ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப நேரம் கொதிச்சா தேங்காய் திரியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கொச்சா போதும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டு இதுக்கு தாளிக்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிட்டோம். இதை குழம்புல கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வேர்க்கடலை பிடிக்கரணை வச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மித்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.